வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோ மூலியமா சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கானவே வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் அப்டேட் என்னன்னா, இப்போ கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு டேட் வந்து 25 ஈவினிங் 7th பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போயிருச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 காலேஜ் இன் தமிழ்நாடுல வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட்டு. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய சீட்டர்ஸ் எல்லாமே ஃபுல் ஆயிருச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் எஸ்சி, எஸ்டிஸ் மட்டும்தான் இப்போ வந்து ஓப்பனில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு மட்டும்தான் இந்த இந்த சீட்டர்ஸ்லாம் இருக்கும். இது வந்து இன்னும் நிறைய பேத்துக்கு கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏல இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த காலேஜ் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஒரு டைம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சஜெஸ்ட் பண்ணுறது நம்ம நல்லது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்பர் 1 காலேஜில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களோட ரேஞ்சே வேறு. அதனால் நீங்கள் அடுத்தது வந்து ட்ரை பண்ணுறப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நாளைக்கு கவுன்சிலிங் போகிறீங்க, தயவு செஞ்சு இந்த சீட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ சிவசுப்ரமணியம் நாடார் காலேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டும் போயிடுச்சு. இது ஒரு ப்ரைவேட் காலேஜ் இருந்தாலும் இது டாப் செகண்ட் காலேஜில் இருக்கிறதுனால இது ஃபுல் சீட் ஃபினிஷ் ஆச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிஏ மட்டும்தான் இன்னும் வேக்கன்சி இருக்குது. சூஸ் பண்ணி எடுக்கிறப்ப இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறீங்க இந்த மாதிரி காலேஜஸ் டாப் 15குள்ளே எடுக்கிறது நல்லா பெட்டர். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜியில் சொல்லவே தேவையில்ல. பிஎஸ்ஜி தெரியாத யாரும் இருக்க மாட்டாங்க. பிஎஸ்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே எஸ்சி எஸ்டிஏ எல்லாமே ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடுச்சு. அதனால் இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் வரைக்கும் தான் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த நாளைக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் போகிறப்ப கொஞ்சம் பிஎஸ்ஜி சஜெஸ்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், இது மதுரை டிஸ்ட்ரிக்ட். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி மட்டும்தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு பேட்ச் போகிறப்ப கொஞ்சம் இந்த காலேஜ் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு போய் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். பிகாஸ் ஆல்மோஸ்ட் டாப் காலேஜில் படித்தா உங்களோட ரேஞ்ச் வேறு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து சிஐடிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. இப்போ ரீசெண்ட் அப்டேட்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற எஸ்சி எஸ்டிஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து நீங்கள் ப்ரிஃபேர் பண்ணுறது நம்ம நல்லது. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வருது, பெருந்துறை, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அளவுக்கு கொஞ்சம் சீட்டர்ஸ்லாம் நிறையா இருக்குது. பிசி, எம்பிசி, பிசிஎம், ஓசி இவங்க இருக்கிறவங்களுக்கு டாப் காலேஜஸ்லாம் போச்சுன்னு யாரும் கவலைப்பட தேவையில்ல. இந்த காலேஜ் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணி இந்த காலேஜ் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் இதுவும் ஒரு டாப் காலேஜஸில் இதுவும் ஒரு காலேஜ். இது நான் சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் பட்டியலில் தமிழ்நாடு ரேங்க் பட்டியலில் 1 to 15 காலேஜஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு ப்ரிஃபேர் பண்ணி சொல்கிறேன். வேறு எந்த ஒரு காலேஜும் எந்த இது பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லலை. இப்போ கொங்கு காலேஜில் சீட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் நாளான்னைக்கு வரைக்குமே இந்த சீட்டர்ஸ் இருக்கும். டே ஆஃப்டர் டுமாரோ இருக்கிற வரைக்கும் யாரும் கவலைப்பட தேவையில்ல. இந்த காலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேல்டெக். இது வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த காலேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாப் 6-7 காலேஜஸ்க்கு அப்புறம் ஒரு அளவுக்கு சீட்டர்ஸ் இருக்குதுன்னா இப்போ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 190s ரேஞ்சில் போயிட்டுருக்கு. நாளைக்கு 188 வரைக்கும் நாளைக்கு போகும். அதனால் 185 வரைக்கும் யாரும் இந்த டைம் ஒரு டாப் 10 காலேஜஸ்க்குள்ளே ஈஸியாக வர சான்சஸ் இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீட்டஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட் காலேஜஸ்லாம் போச்சுன்னு நான் உங்களுக்காக இந்த வீடியோ மூலிமா நிறைய காலேஜஸ் நான் 15 காலேஜஸ் சொல்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேல்டெக்கு அப்புறம் உங்களுக்கு MEPCO இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவகாசியில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த சிவகாசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு பெரிய காலேஜஸ்னு எல்லாத்துக்கும் அங்கே தெரியும். அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க இந்த காலேஜ் கொஞ்சம் ப்ரிஃபேர் பண்ணால் லோக்கல்லையும் இருக்கும். உங்களுக்கு வந்து போயிட்டு வரத்துக்கும் ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் தேவையில்லாமல் உங்களுக்கு டே ஸ்காலராக இருக்கிறதுக்கு ஒரு டாப் காலேஜ். இதையும் கொஞ்சம் நல்லா ப்ரிஃபேர் பண்ணி இந்த காலேஜை எடுங்க. இதுக்கடுத்தது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி PSNA காலேஜ் இன்ஜினியரிங் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு திண்டுக்கல்லில் இருக்குது. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லோரும் இந்த காலேஜ்
அவங்க பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இந்த டிஸ்ட்ரிக்ட் வாரியா நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, அவங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு டாப் காலேஜஸ் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க மெயினா நீங்க நெனச்சு எடுத்தீங்கன்னாவே, உங்களோட லைஃப் ஸ்டைல்லேருந்து உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிட்டி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டாப் காலேஜஸ் நீங்க சஜெஸ்ட் பண்ணிடுங்க. நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 5 காலேஜஸ் நான் சொல்லுவேன். நாளைக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன். நீங்க அது பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து நாளைக்கு உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டாப் 5 காலேஜஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ நான் கிரியேட் பண்ணி சொல்லுவேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குமரகுரு. குமரகுரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே போச்சு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டிஏ மட்டும் தான் இருக்குது. தயவு செஞ்சு கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு சிஐடி, குமரகுரு இது நீங்க கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு பிஎஸ்ஜி பிஎஸ்ஜி, குமரகுரு, சிஐடிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் காலேஜஸில் இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் காலேஜஸ் எடுக்கிறது. உங்களுக்கு எஜுகேஷன் ஸ்டைல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணி நான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய சீட்டர்ஸ் இருக்குது, இன்னும் போகல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் கண்டிப்பாக இந்த சீட்டர்ஸ் இருக்கும். 3 டேஸில் இன்னும் ஒரு கவுன்சிலிங் இருக்குது. நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, இந்த காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சீட்டர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்லி 1 வீக் வரைக்குமே இந்த சீட்டர்ஸ் அப்படியே தான் இருக்கும். மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகும். இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 வீக் கழிச்சு கூட இதுலேருந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் 1 வீக் அப்புறம் கவுன்சிலிங் வரவங்க கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி காலேஜஸ் நீங்கள் ரெஃபர் பண்ண பாருங்கள். இதுக்கு அடுத்தது ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டர்ஸும் அப்படியே தான் இருக்குது. அதனால் இந்த சீட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி உங்களுக்கு 1.5 வீக் வரைக்குமே இருக்கும். இந்த காலேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜோட கோட் நம்பர் எல்லாமே இருந்திருக்கும். கொஞ்சம் நீங்கள் எந்த காலேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த காலேஜ் வந்து கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணிட்டு அந்த காலேஜோட எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அந்த காலேஜ் ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ப்ளேஸ் ஆகிருக்கிறாங்க ப்ரீவியஸ் இயர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறது நம்ம நல்லது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஜோசப் காலேஜ் காஞ்சிபுரம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டர்ஸும் அப்படியே ஃபில்லாக தான் இருக்குது, ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த காலேஜ் ரெஃபர் பண்ணதும் உங்களுக்கு நம்ம நல்லது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக 15th பிளேஸில் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 15th பிளேஸில் கேஎஸ்ஆர் ரங்கசாமி காலேஜ் இருக்குது. கேஎஸ்ஆர் ரங்கசாமி காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய சீட்டர்ஸ் அப்படியே ஃபில்லாக தான் இருக்குது. இது யாரும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 150 கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு டாப் 15க்குள்ளே ஒரு காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களோட ஸ்டைல் நல்லாயிருக்கும். உங்களோட பிஹேவியர்லேருந்து எல்லாமே லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற குவாலிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களே தானாக மாற்றும். அதுக்காக தான் டாப் காலேஜஸில் வந்து உங்களை ஜாயின் பண்ண சொல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.